இப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிக்கும் பொழுது 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், ஏசாயா 58:8. அப்பொழுது விடிய காலை வெள்ளையை போல உன் வெளிச்சம் கிளம்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். தேங்க்யூ. 58:8 வாசித்த சகோதரருக்கு நன்றி. அப்பொழுது விடியற் கால விளக்கை போல உன் வெளிச்சம் எழும்பும். அல்லேலூயா. முதல் பகுதியே என்னவென்றால், விடியற் காலத்தில் வெளிச்சம் உண்டாவது போல உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பதன் நோக்கமே என்னவென்றால், வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள், வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம்பிக்கை இருக்காது. இந்த மக்கள் எல்லோரும் கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை அற்ற நிலைமை. இதற்கு மேலாக எனக்கு நம்பிக்கை இல்லை. I don't have hope. ஏன் நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் கேட்டால், இவர்கள் எல்லோரும் இருப்பது பாபிலோனிய தேசத்தின் சிறையில். இவர்கள் அடிமைத்தனமாக ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு நாங்கள் செல்வோமா, மீண்டும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குமா என்ற நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். விடியற் காலத்து வெளிச்சம் போல உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும். ஒருவேளை இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களில் யாருக்காவது என் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால், எனக்கு என்ன நம்பிக்கை கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டால், விடியற் காலத்தில் சூரியனானது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வெளிச்சத்தை கொடுப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நம்பிக்கையின் வெளிச்சத்தை தருவார். ஒருவேளை இந்த சபைக்கு புதிதாக நீங்கள் வந்திருக்கலாம். இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கலாம். இந்த திருச்சபைக்கு நான் சொல்வது, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, எதிர்காலம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறபடினால் அந்த எதிர்காலத்திற்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கும் போது அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையே இல்லை. இனிமேல் நமக்கு நம்பிக்கை தருவதற்கு யார் இருக்கிறார்கள்? நம்முடைய நம்பிக்கையெல்லாம் மற்ற போய்விட்டது. அவர்களுடைய தேசம் கர்த்தர் கொடுத்த தேசம். இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசமோ அந்நிய தேசம். இந்த அந்நிய தேசத்தில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தாலும், எல்லா விதமான நம்பிக்கை இழந்தாலும், எல்லா விதமான ஆசீர்வாதத்தை இழந்தாலும், இனி இழப்பதற்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்ற நிலைமையில் வரும் பொழுது உங்களுக்காக நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில உதிக்கும். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, ஏசாயா அந்த வசனத்தை எழுதும் பொழுது, சிறையிருப்பின் மக்களுக்கு அவர் எழுதும் எழுத்து ஒரு நம்பிக்கை வீண் போக. நன்றாக கவனியுங்கள். நாம் எதிலெல்லாம் நம்பிக்கையற்றிருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். மருத்துவமனைக்கு சென்றால் கைவிட்ட நிலைமை அங்கே இருக்கலாம். கர்ப்பப்பையிலே பிரச்சனை உடையவர்கள் இருக்கலாம். இதற்கு மேல் என் வாழ்க்கையில் குழந்தை பிறக்காதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு வர வேண்டிய நன்மையை யாரோ ஒருவர் திருடி போய்விட்டார், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரோ ஒருவர் கொண்டு போய்விட்டார் என்ற அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் உதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எவைகளெல்லாம் நீங்கள் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் தொழிற்க பண்ணுவாராக. இரண்டாவதாக 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்த்தால், உன் நீதி எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். There will be a healing. Then your light will break forth like the dawn and your healing will quickly appear. உங்கள் வாழ்க்கையின் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு என்றால் என்ன? நல்ல முறையில் வாழ்வது, ஆசீர்வாதமாக வாழ்வது,
தேவன் கொடுத்த நன்மையை பெற்று அந்த நன்மையில் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய நிலைமையில் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் சீக்கிரத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நன்மையை தருவார். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை ஆண்டவர் தருவார். அந்த நன்மை என்ன? ஆங்கிலத்தில் மிகவும் அழகா இருக்கிறது, there will be a healing. அங்கே ஒரு சுக வாழ்வு உண்டாகும், சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும், வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாகும், வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில். யாருக்காவது நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த மாலை வேளையில் இந்த சபையில் வந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அந்த நபரை ஆண்டவர் சுகப்படுத்துவார், அந்த நபரை ஆண்டவர் சுஸ்தப்படுத்துவார். யாருக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் சீக்கிரத்திலே கொண்டு வருவார், துளிர்விட பண்ணுவார். நீங்கள் ஒருவேளை சபைக்கு தாயாக வந்திருக்கலாம், தகப்பன் மாத்திரம் வந்திருக்கலாம், முழு குடும்பமும் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் முழு குடும்பத்தின் மேலும் ஆண்டவருடைய தெய்வீக கிருபையும் தெய்வீக சித்தமும் தெய்வீக நன்மையும் உண்டாகும். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்க வாழ்க்கை துளிர்க்கும். உங்க வாழ்க்கை எப்படி துளிர்க்கும்? துளிர்ப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஏதாவது பாசிபிள் இருக்கா? if there is any possible, என்னுடைய வாழ்க்கை துளிர்விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பிக்கை இல்லையா? துளிர்விடக்கூடிய அனுபவமே இல்லையா? எனக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லாதவரே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சோரம் போயிட்டாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. துளிர் விடாது மாஸ்டர், நம்பிக்கை எனக்கு இல்லை. இனிமே எங்க துளிர் விட்டு நான் வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாற முடியும்? இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்றும் துளிர்க்க வேண்டும் என்றும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக நேரங்களிலே நமக்கு நம்பிக்கை எப்படி குறையும்? நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை எங்கிருந்து நமக்கு வராமல் போகும் தெரியுமா? ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரமானது பார்ப்பதற்கு பச்சையாக இருந்தால்தான் அந்த மரத்திற்கு உயிர் இருக்குதுங்க. அந்த மரத்திற்கு இலைகள் காய்ந்து மரம் காய்ந்து போனால் அது உயிரோடு இருக்கக்கூடிய மரமா என்று சொல்வார்கள். இல்லை. உயிருள்ள மரத்திற்கு ஜீவன் இருக்கும். அதிலே கனிகள் வரும், அதிலே இலைகள் வரும், அதிலே கூடுகள் கட்டி அங்கே குருவிகள் இருக்கும், பறவைகள் இருக்கும். இதுதான் ஒரு இயற்கையான விதி. உங்கள் வாழ்க்கையில் மறக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம், சோர்ந்து போன நிலைமைகள் இருக்கலாம், உங்களை மறந்தே போயிருப்பார்கள். நீங்கள் யாரென்றே சொல்ல முடியாத அளவிற்கு உங்களை துக்கத்தோடு அணியிருக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கும். இதற்கு மேல் இந்த குடும்பம் அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களை அடியோடு ஒதுக்கி வைத்திருக்கிற கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திற்கும் அந்த நம்பிக்கையற்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்தில் துளிர்க்கும். எங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கோ அதெல்லாம் திறக்கும். பிசினஸ் மூடப்பட்டிருக்கும், நீங்க ஆரம்பித்த தொழில் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும், உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். இதற்கு மேல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு வரும் பொழுது ஒரு சிறிய இலை தோன்றும். ஈசாயின் அடி மரத்தில் இருந்து அந்த துளிர் தோன்றினது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு துளிரை காண்கிறார். நம்பிக்கை இழக்காதீங்க. சபைக்குள்ள வந்துட்டீங்கல்ல, நீங்க பாதுகாப்பா இருக்கணும். சபைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சபைதான் உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று. சபைதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு இடைபடக்கூடிய ஒரு இடம். ஆமென். சொல்லு போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என்னை கொண்டு என் ஆண்டவர் மீண்டும் என் குடும்பத்தை துளிர்விட பண்ணுவார். மூன்றாவதாக 58ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கொடுப்பார். வசனம் போடுறாங்களா? வசனத்தை வாசிங்க. 58:9 எல்லாருமே வாசிங்க, நம்பிக்கையோடு வாசிங்க. 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய்,
நீ சத்தமிடுவாய், ம். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நீபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி போடுவார். ஆமென். இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது, பைபிளை படிக்கும் போது உங்களுக்காக படிக்கணும். என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு நினைச்சு படிக்கணும். தேங்க்யூ சகோதரி, படித்ததுக்கு நன்றி. 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் மாற்றணும். அதே வசனத்தை படிக்கலாமா? நுகத்தடி, that means yoke, பாரம். ஆமென். பாரத்தை ஆண்டவர் மாற்றும். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள். என்ன பாரம் உங்க வாழ்க்கையில இருக்கு? குடும்பத்தை குறித்து பாரம் இருக்கா? தொழிலை குறித்து பாரம் இருக்கா? பிரச்சனைகளை குறித்து பாரம் இருக்கிறதா? நாள்தோறும் உங்களை அமிழ்த்திக் கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒன்று இரவும் பகலும் உங்களை அழுத்தி உங்களை வாழ முடியாதபடிக்கு உன்னை ஏதோ ஒரு வகையில் அழுத்திக் கொண்டு இருக்கிறதா? படிக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய பாரம், வீட்டின் கடன் சுமைகள், வீட்டின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விதமான அழுத்தங்கள், ஒரு விதமான கடினமான நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ சத்தமிட்டு நீ என்னை கூப்பிடுவாய், அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன். அருளே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென். எத்தனை பேர் உண்மையா கேட்கிறவங்க எல்லாத்தையும்? எத்தனை பேர் இயேசுவை கூப்பிட்டுருக்கீங்க? பிரச்சனை வரும்போது இயேசுவை கூப்பிட்டுருக்கியாமா? உனக்கு பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது இயேசுவே கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிடாமலேயே என் பாரத்தை ஆண்டவர் மாற்றும் நான் மாற்ற மாட்டேன். கூப்பிடு. வசந்தரி எல்லாம் வாசிச்சீங்களா? வசந்த பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தராகிய நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். Then you shall call and the Lord will answer. You shall cry and he will say, here am I. நான் இருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க, அரை கதவை போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. God will speak to you. ஆண்டவரோடு பேசுவார். ஆமென். கண்ணீரை துடைப்பார். முதல்ல உங்க குடும்பத்துல சாபமா இருக்கக்கூடிய நுகத்தை ஆண்டவர் மாற்றுவார். நுகத்தடி உங்களை பாரப்படுத்துதா? இரவும் பகல் தூங்க முடியாம உங்க மனதிற்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டு உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு அழுத்தம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறதா? யாரோ ஒரு மிரட்டல், யாரோ சொன்ன சாபமான வார்த்தைகள் உங்களுடைய நுகத்தின் மேல் அமர்ந்து கொண்டு உங்கள் தலையில் அமர்ந்து கொண்டு பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? எவனா சொல்லியிருப்பா, 5 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்ன நீ விளங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். உன் குடும்பம் விளக்காதுன்னு சொல்லியிருப்பான். இதோட உன் குடும்பம் முடிஞ்சுதுன்னு சொல்லியிருப்பான். அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை தச்சு கொண்டிருக்கிறதா? உங்கள் இருதயத்தை குத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் அதை மாற்ற கொடுக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கும் நுகத்தை நீ மாற்றுவீராக என்று கேளுங்க. 2வதாக இங்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை மெலிங்கியஸ் டாக். நீபச்சொல். நீபச்சொல்னா என்ன? நீபச்சொல்னா என்ன? சாபம், கர்ஸ். உங்களை குறித்து எப்பமாவது பேசக்கூடிய வார்த்தையே நல்லா இருக்காது. உங்க மேல புறமையில பேசியிருப்போம், கொஞ்சம் பேர் எரிச்சல்ல பேசியிருப்போம். அந்த வார்த்தையில் ஆண்டவர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இருக்கும். நீ போய் என்னப்பா ஊழியம் செய்ய போற? அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுப்பா. நீ போய் என்னப்பா உன் வீட்டுல இயேசுன்னு போயிட்டு இருக்கிற? நீ இயேசு போறதுனால உன் வாழ்க்கையில நடந்துருமான்னு கூட கேட்டிருப்பாங்க. இல்லை, இயேசு எல்லா விதமான உன் வாழ்க்கையில் சொல்லப்பட்டதான எல்லா நீபச்சொல், எல்லா விதமான மெலிங்கியஸ் அவதூறான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், உன் மேல் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டக்கூடிய எல்லா அசுத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். Today God going to remove all kind of curse on your life.
உன் வாழ்க்கையின் மேல் இருந்த எல்லா விதமான தரித்திரமான வார்த்தைகள், சாபங்களை ஆண்டவர் மாற்றுகிறார், தைக்கிறார். என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களை குறித்து? யாராவது சொன்ன வார்த்தை உங்களை மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கா? ஆண்டவர் மாற்றுவார். உன் குடும்பத்தை குறித்து, உன் தகப்பனை குறித்து, உன் தாயை குறித்து யாராவது தவறாக பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கிறதா? நம்முடைய தோற்றத்தை குறித்து யாராவது நம்மை அசுத்தமாக பேசியிருக்கிறார்களா? நம் வாழ்க்கை நிலைமை குறித்து யாராவது பேசியிருக்கிறார்களா? மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். 2 நாள் உங்களுக்கு ஆண்டவரே என்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். God going to remove all kind of curses from your life. அடுத்து சொல்லப்படுற 3வது வார்த்தையை பாருங்க. Pointing finger. God going to remove all kind of pointing fingers. இவன்தான், இவள்தான், இந்த நபர்தான் என்று உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருந்த எல்லா விதமான கை நீட்டுதல் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அவனை கை நீட்ட மாட்டாங்க. இவங்க கை நீட்டோம்னா கை இப்படி போயிடும். இப்படி நீட்ட மாட்டாங்க. உங்களை குறித்து அவதூறான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், கை நீட்டி உங்களை அசுத்தமான பேசின எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார். உங்களை யார் பேசியிருப்பா? உங்களை குறித்து பேசுறது யார்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களை அவதூறா பேசுறது யார்? உங்களுக்கு தெரியும். இவங்க தான் சொல்லி ஒவ்வொரு நேரமும் நீங்க நடக்கும்போது உங்களை சொல்லியிருப்பாங்க, நீங்க போகும்போது உங்களை சொல்லியிருப்பாங்க, இந்த நபர் தான். ஆண்டவர் இன்றைக்கு அவைகளை அடியோடு மாற்ற விரும்புகிறார். Hallelujah. God going to remove such a words. இந்த 3ஐயும் எங்கிருந்து மாற்றுவார்னா, உன் நடுவிலே இருக்கார். உங்கள் நடுவில் இருந்து ஆண்டவர் மாற்றுவார். தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாற்றுவார். உன் குடும்பத்தில் யாரும் பேச மாட்டாங்க. 3 காரியத்தை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முகம், என் வாழ்க்கையினுடைய நீபச் சொல், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ், இந்த 3ஐயும் நீ மாற்றுவதற்காக எல்லாரும் ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். பசி உள்ளவரிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். முதல்ல சொன்ன வெளிச்சம் காலையில் வரக்கூடிய வெளிச்சம். காலையில தெரியுமில்ல, மார்னிங் சூரியன் உதயம் பார்த்துருக்கீங்களா? சூரியன் உதயம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சன்ரைஸ் பார்த்துருக்கீங்களா? சன்ரைஸ் பார்க்கும்போது காலையில் எடுத்த உடனே பயங்கரமான வெளிச்சம் இருக்கா? இல்லை. அந்த வெளிச்சம் லைட்டாக தான், அது நம்பிக்கையின் வெளிச்சம், உதிக்கும் வெளிச்சம், ஏதோ நமக்கு கிடைக்க போகிறது என்றுதான் ஒரு வெளிச்சம். ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கு சொன்னால், அந்தகாரம் மத்தியானத்தை போலாம். மத்தியானம் என்ன? நூன் டைம், 12 மணி நேரம். 12 மணிக்கு நீங்க வெயில போய் நில்லுங்க, எப்படி இருக்கு வெளிச்சம்? வெளிச்சம் சொல்லுங்க. சூரியனை பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்த்துருக்கீங்களா? சண்டை பார்த்தா கண்ணு எப்படி இருக்கும்? கூசும்ல, வெளிச்சம் இருக்கு, கண்ணு தெரியாது, இந்த மாதிரி கண்ணு கூசும். லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டை பாருங்க, வெளிச்சம் இருக்கு. காலையில் பாருங்க ஒரு வெளிச்சம் இருக்கு, மத்தியானம் பாருங்க வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அந்த வெளிச்சத்துல எந்த விதமான இருளுமே இருக்காது, எந்த விதமான மறைக்கப்பட்ட காரியமே இருக்காது. நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டதான ஜெபம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட எல்லாம் வெளிச்சமாக மாறும். ஆமென். வெளிச்சமா மாறும். நம்பிக்கையோட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது இருளில் வெளிச்சம் உதிக்கும். அது
உதிக்கிறது மாத்திரமல்ல, உதித்த வெளிச்சம் எப்படி இருக்கு தெரியுமா? மத்தியானத்தை போல இருக்கும், பளிச்சம் இருக்கும். இருள இருந்த நம்முடைய வாழ்க்கை பளிச்சம் மாறும். இருள் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கால நம்பிக்கைகள் எல்லாம், இருண்டு போன நம்பிக்கைகள் எல்லாம், மங்கி போன நம்பிக்கைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருவார். நம்பிக்கையோட கரங்களை வைத்து சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் நம்பிக்கையை நீர் எனக்கு தாரும். நான் என்னென்ன நம்பிக்கையெல்லாம் நான் விரும்புகிறேனோ, இதெல்லாம் எனக்கு கிடைக்க பெறும் என்று சொல்கிறேனோ, அந்த நம்பிக்கையெல்லாம் நீ எனக்கு தாரும். ஆமென். ரைட். அடுத்ததாக 5ஆவதாக 58ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லாமே வாசிக்கலாமே, எல்லாருமே பைபிள் எல்லாருமே வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை உள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், எவ்ரிஒன் நோஸ். எல்லா வீடுகளிலும் வசனம் இருக்கு, எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வசனம். எவ்ரிஒன் நோஸ் திஸ் வேர்ட் பை ஹார்ட். அப்படிதானே? எல்லாருக்கும் தெரியுதா இந்த வசனம்? இந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவர் எப்ப தெரியுமா சொல்றாரு? இப்ப இவங்க இருக்கிற பாபிலோன்ல, இப்ப இவங்க எங்க நாட்டுக்கு வரணும்? ஆண்டவர் கொடுத்த தேசத்துக்கு இவங்க வரணும். இப்போ இவங்க இந்த தேசத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். எப்படிலாம் சொல்ல தெரியுமா? மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலம் என்ன, எப்படிப்பட்டது? நான் இங்கிலீஷ்ல வாசிக்க பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring those waters never fails. சூரியன் பட்டு எரிந்து போன இந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது. நீங்க கல்யாண மொழியாக்க பார்த்தீங்கன்னா, உன் ஆத்மாவை எப்படி நடத்துவது தெரியுமா? மகா வறட்சியான காலங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். சூரியனால் எரிக்கப்பட்டு கருகி போன வறட்சியான காலம். அதுக்கு பேர் பாலைவனம். சில இடத்துல எதுவுமே வராது, பார்த்துருக்கீங்களா? எதுவுமே வராது. எந்த விதை போட்டாலும் வராது, எந்த செடி வச்சாலும் வராது, எந்த மரச்செடி வச்சாலும் வராது, எந்த நம்பிக்கையுமே அது இருக்காது. அந்த இடத்துல நம்ம இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, மகா வறட்சியான, சூரியனால் சுட்டெரிக்கப்பட்ட, காய்ந்து போன, தீந்து போன, கருகி போன இடத்தில் உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்குவார். அங்கே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், பற்றாத நீரூற்று போல இருப்பாய். ஒரு ஆமென் நான் சொல்லுங்களேன். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாங்க. எல்லா வறட்சி வந்துருக்கு, எல்லா இடங்களையும் சாப்பாடு இருக்கு. நம்ம கேள்வி கேட்கும், இந்த வருடமா கொரோனா இருந்துச்சு இல்ல, கோவிட், நம்ம யாரும் செத்துட்டோமா? கொரோனா இருந்துச்சு, நிறைய பேர் செத்துட்டோம். நம்ம கூட இருந்தவனே செத்துட்டோம், பேசணும்னே செத்துட்டோம், குடும்பத்தோட நபர்களே நிறைய பேர் போயிட்டாங்க. கர்த்தரை நம்பி இருந்த உங்கள் வாழ்க்கையில் மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் வறட்சி வந்தாலும், எவ்வளவு வறட்சி நம்முடைய வாழ்க்கையில் தோய்ந்து வந்தாலும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பார், வற்றாத நீரூற்று போல இருப்பார். எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலையும் ஆண்டவர் நீதியின் சூரியனாக உதிக்கும் போது குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை இன்னைக்கு தொடர்ந்து வீட்டுக்கு 10 முறையாவது சொல்லணும். நான் சொன்ன இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க வீட்டில் போய் சொல்லணும். 10 முறையாவது வாசிக்கணும். ஒரு 100 முறையாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு 500 முறையாவது ஆண்டவரை நீ நல்லவர்னு சொல்லணும். நீ எவ்வளவு நல்லவர்னு சொல்லணும். இப்படி சொல்லி 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 பழகுங்க.
உங்க இருதயத்துக்குள்ள தேவனுடைய மகிமை உலாவறத உங்களால பார்க்க முடியும். சத்தம் போடாம சொல்லுங்க. நான் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் நித்தம் உம்மை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலப்படுவாக்குவார். நீ நீர் பாய்ச்சலாக சொன்னதை போலவும் பற்றாத நீரூற்று போலவும் இருப்பார். வசனத்தை வீட்டில் வாசிக்க. எல்லாருக்கும் பிசினஸ் இருக்காது, உனக்கு இருக்கும். எல்லாருக்கும் எதுவும் நடக்காது, உங்களுக்கு நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில் இருள் இருக்கும், உன் வாழ்க்கையில் இருள் ஆண்டவர் மாற்றுவார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இந்த இடத்துல வந்துட்டோமே, இந்த ஊழியம் வளரும் மாஸ்டர், இந்த ஆண்டவர் இந்த ஊழியம் தான் சொல்லிக்கப்படுவார். வறட்சியோடு என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவரை ஆட்கள் வரலே நினைக்க வேண்டாம். காலம் வரும் பொழுது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றுவதை போலவும் அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த சபையுடைய வளர்ச்சி உங்களால் பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவர்கள் உண்மையோடு உத்தமதத்தோடு கர்த்தரை சேவிக்கிறபடினால் கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆறாவதாக ஒரு காரியம், 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். டைம் முடிஞ்சிட்டு மணி 8:10 10 நிமிஷம் பேசலாம். இந்த வசனத்தை பாருங்களேன். 58:12 வாசிங்க. முன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய்க்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் கட்டுவார். திறப்பாளரை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்திக் கொள்கிறவன் என்றும் நீ பெயர் வருவார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உங்களுக்கு 3 காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். ஒன்று, God will call you rebuilder. நீ மீண்டும் கட்டுகிறவன். சபையை கற்ற சபையை ஆண்டவர் மாற்றுவார். கொஞ்சம் மக்களை ஆண்டவர் கட்டுவார். கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஜனத்தை ஆண்டவர் கட்டி கொண்டு வருவார். கொஞ்சமாக இருக்கக்கூடிய மக்கள் மேல் தேவனுடைய கரம் இருக்கிறது. God going to rebuild every people. இங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கட்டுவார், ஒரு ஸ்தாபனத்தை கட்டுவார், ஒரு சபையை கட்டுவார், பிள்ளைகளை கட்டுவார், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டுவார், ஒரு கற்பத்தை ஆண்டவர் கட்டுவார். அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை நீ ஆழமா படிக்கணும். உன்னிடத்தில் தோன்றினவர்கள், உன்னிடத்தில் தோன்றினவர்கள் உங்க பிள்ளைங்க, யுவர் சில்ட்ரன். பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரத்தின் மேல் நீ கட்டுவாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய சந்ததி கட்டும். திறப்பில் அடிப்ப உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எவனும் கை நீட்ட முடியாது. நம்ம வசனத்தை அப்படியே ஏற்றுக்கோங்க. உங்க வசனத்துல வாழ்க்கையை you going to be me once again God going to rebuild you. Hallelujah. Amen. ஆண்டவரே இந்த நாட்களிலே மீண்டும் கட்டுவார். கட்டுவார். நீ எவைகளெல்லாம் நீ கட்ட முடியாது என்று சொன்னாயோ அவையெல்லாம் ஆண்டவர் கட்டுவார். அமலேக்கியர்களுக்கும் ஆபிரகாமுடைய மக்களுக்கும் வேலைக்காரனுக்கும் வாக்குவாதம் வந்தது. பிரச்சனை. அந்த வாக்குவாதம் வந்த பொழுது எல்லா துறவுகளையும் அடைத்து போட்டாங்க. ஒரு நாள் வந்த பொழுது ஈசாக்கு, வேதம் அழகாக சொல்கிறது, ஆபிரகாம் காலத்தில் எந்தெந்த துறவுகள் எல்லாம் தூக்கப்பட்டதோ அது எல்லாவற்றையும் ஈசாக்கு திறந்தான். அதுக்கு அடுத்த வசனம் கொஞ்சம் வசனம் சொல்ல வாசிக்கப்படுது. அந்த வருடத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டுவாங்க. நீ உடையில, உன் மதில் உடையில, உன் வீடு உடையில, உன் அஸ்திபாரம் நீ அசைக்கல, உன் அஸ்திபாரம் அசைந்த அஸ்திபாரங்கள் அசைக்கப்படல, அது உடைஞ்சுதான் போயிருக்கு. அதை மீண்டும் ஆண்டவர் கட்டுவாங்க. வாழ்க்கை வசனத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா வசிக்கிறாங்க. உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார். போனோம், பாழாய் கிடந்த மக்களை போய் சந்திங்க, உங்க குடும்பத்தை கட்டுங்க. பூர்வம் முழுவதும் அந்த குடும்பம் விளங்காதுன்னு சொன்ன குடும்பத்துக்கு உள்ள போங்க. அந்த குடும்பத்து மேல காலை வைங்க. அந்த குடும்பத்திற்காக நீங்க பாரப்படுங்க, யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க.
அந்த குடும்பங்கள் உங்கள் மூலமாக கட்டப்படும். ஆசீர்வாதம். இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்களேன். You going to repair, you be called repairer. திருத்துகிறவன் என்று பெயர் வைப்பார். நான் இருக்கிறது generations and you shall be called repairer. திருத்துகிறவன். திருத்தணும். எங்கெங்கெல்லாம் ஜனக்கூட்டம் இருக்கு அங்க போய் திருத்து, சரிப்படுத்துங்க. எதெல்லாம் சரியில்லாத நிலைமையில் இருக்கிறதோ அந்த நிலைமையை சீர்படுத்துங்க. தொடுவார், தொடுவாருங்க. உங்களை சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார். எங்கெல்லாம் நம்பிக்கை அற்று நம்ம இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். God going to call you repairer. எத்தனை பேருக்கு நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நான் வந்து திறப்பான நடக்க வேண்டும், திருத்துகிறவன் எனக்கு ஒரு பேரை தாரும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற பெயர் ரெஸ்டோரர். The restorer of steeds to dwell in. அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க restorer. ஹalleluya. ஆமென். நீங்க சந்தோஷமா இல்ல மாதிரி தெரியுது. ஒரு வாசகமான வார்த்தை எப்படி சொல்லிட்டு இருக்கேன். உங்க இருதயத்துக்குள்ள அந்த வசனங்கள் போய்க்கிட்டு இருக்கு. ஆமென். நீங்கள் ரெஸ்டோரர், மீட்கப்படுகிறவர்கள், மீட்டு கொண்டு வருகிறவர்கள், ஆளாய் கிடந்தவர்களை மீட்கிறவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் மீட்கக்கூடியவர்கள், அசுத்த வல்லமையில் இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடியவர்கள் நீங்கள். காரணம் அவருடைய இரத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய சகல அதிகாரம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹalleluya. God restore me, O God. Make me a person of restorer to others. ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணணும். சின்ன சபையா இருக்கிற ரொம்ப ஆழமா நான் பேசுறேன். நீங்க ஒவ்வொருவரும் காலையில் இருந்த உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலமா இன்னைக்கு ஒரு நபரை நான் ரெஸ்டோர் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஆளை நான் திருத்தணும். அவங்க தப்பு இருந்தாங்கன்னா அதை சுட்டி காண்பித்து அவங்க இயேசு அன்பை சொல்லணும். எங்கேயாவது ஒரு நபரை நம்ம பார்த்து அவங்க குடும்பத்தை ரீபில்ட் பண்ணணும். அதற்கு என்னை பயன்படுத்தணும். ஒரு சபையினுடைய தரிசனமா இருக்கணும், ஊழியருடைய தரிசனமா இருக்கணும், இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய தரிசனமாக இருக்கணும். இதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று முக்கியமான காரணம் சொல்லியிருக்கேன். You going to call by God rebuilder, then God going to call you repairer, and God going to call you as restorer, savior. Amen. Amen. ஏழாவதாக கடைசியாக 58:13 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானது செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமல் உனக்கு இஷ்டமானது செய்யாமல் உன் சொந்தத்தை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாள், மகிமையான நாளை சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். ஆனால் இது வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டளை. ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? இங்க சனிக்கிழமை லீவு நினைக்கிறேன். இல்ல, ஓய்வு நாள் அது ஆண்டவருடைய நாள். ஆமாவா இல்லை? சாபத் இஸ் காட்ஸ். இந்த ஓய்வு நாளை ப்ராப்பரா அனுசரிக்கணும். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சமைக்கலாம். அந்த நாள் முழுவதும் கர்த்தர். இளம் பிள்ளைகள், வாலிபர்கள் கவனியுங்க. இப்போவுமே நீங்க சபைக்கு வர்றத தெளிவா உங்க வாழ்க்கையில முதல்ல வச்சுக்கணும். எது எங்க நடந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் சபையில இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாபத்து டே இன்னைக்கு தானே ஓய்வு நாள், விடுமுறை நாள். இந்த நாள்ல நான் ஆண்டவரை துதிக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லை. அன்னைக்கு எதுவும் வேலை செய்யல. ஒரு கதை ஒன்று சொல்லுங்க. ஊர் பக்கத்தில் இருந்தார். அவர் ஒரு எக்ஸாம் எழுத போறார், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். லாங் பேக் பழைய ஸ்டோரி. அவர் ரொம்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆளு. ஆண்டவருக்காக ரொம்ப தீவிரமான ஒரு நபர். அவர் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வந்து மறுநாள் எக்ஸாமுக்கு போனோம். ஆண்டவரே நான் எக்ஸாமுக்கு போன ஒன்றும் படிக்கலை, படிச்சிருக்கேன்,
ஆனாலும் நீ எனக்கு நினை போட்டு உங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். காலையில் எக்ஸாம், எனக்கு நீ உதவி பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, பைபிளில் உள்ளது இருக்கு. நம்ம நைட்டில் கனவுல தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த கனவுல யூ ரீட் ப்ராடிகல் சன்ஸ் ஸ்டோரி. ப்ராடிகல் சன் தமிழ் சொல்லிங்க, அந்த கெட்ட குமாரன் கதை, அந்த ஸ்டோரி அதில் இருக்க உங்களுக்கு பாடத்தில் இருக்கு, அதை நீ படி அப்படின்ட்டு கால் வச்சு அதை படிச்சிருக்காரு. போன உடனே முதல் கேள்வி அங்கே இருந்தது அதான், ரைட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ப்ராடிகல் சன் ஸ்டோரிஸ் இன் த பைபிள் இன் எஸ்ஏ டைம் எழுதியிருக்காரு. ஆசைட்ட நான் சொல்லட்டுமா, நீ ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு வாலிபர்கள் நல்ல உண்மையாக பிடிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், விதைகளை கொடுப்பார். ஆண்டவரை பிடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய நாள். சபையில் இருக்க சபை திறந்தான் இருந்தோம், இல்லைன்னா திறந்தான் சபை வாங்க போட்டேன். பிள்ளைகள் ஜோம் பண்ண ஆரம்பிக்கும். உங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கே சிலர் அழைப்பார். வாழ்க்கை ஆண்டவர் பேசுவார், உங்களோட ஆண்டவர் இடைப்படுவார். சிறிய சபை இடப்படக்கூடாது. இதை ஆண்டவர் இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கட்ட ஆரம்பிக்கிறார். கட்டுவார். வசனத்தை பாருங்கள், அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நாளிலும் உன்னுடைய காலை விளைக்கணும். சிக் பாஸ்டர், எனக்கு காடி சரியில்லை, வீடு சரியில்லை, நடக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீ ஸ்தோத்திரம் பண்ணி இங்கிருந்து போய் பாருங்க, அவன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கும். வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் இதை செய்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஏன் ஆண்டவர் சொன்னா தெரியுமா அவங்களுக்கு? அவங்க எல்லாம் சிறையில் இருக்காங்க. அந்த அனுபவத்தில் இருந்து எல்லாம் மறந்துட்டாங்க. பைபிளை மறந்துட்டாங்க, வசனத்தை மறந்துட்டாங்க, வேதத்தை மறந்துட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க, பலியை மறந்துட்டாங்க, காணிக்கை கொடுக்கிறத மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, இல்லைப்பா இது ஓய்வு நாளில் நீ என்னை கனம் பண்ணணும், எனக்கு நீ கொடுக்கணும், என் ஊழியத்தை நீ செய்யணும், நீ ஆண்டவருக்கு என்ன காணிக்கைகளை செலுத்தணும், நீ என்னை மகிமைப்படுத்தினால். அடுத்த வசனம் தான் முக்கியமானது. வசனத்தை வாசிக்கீங்களா? 14. அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற்றும்படி உன்னை தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி பூமியில் இருக்கும் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் ஆண்டவர் வைப்பார். பிரபுக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு வைப்பார். சொல்லட்டுமா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை ஒருபோதும் வாழ்க்கை நிலைமையை நினைக்கக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கையின் சூழ்நிலை நினைக்கவே கூடாது. இந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் மாறும். இந்த சூழ்நிலையை மாற்றுவார் கர்த்தர். இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாம் நம்பி இருக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். அல்லேலூயா. வசனத்தை படிக்கும் போது கடைசியாக சொல்லி முடிக்கிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் நினைப்பேன். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் அவர் நம்பிக்கையோடு மக்களுக்கு சொன்ன வார்த்தையும் அங்கே இருந்தவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார். நன்மைக்கு ஏதுவான சில வாசல்களை